இந்த வீடியோவை கவனமாக எல்லோரும் பாருங்கள். இது திருச்சி டவுன் ஹாஜி இவர் தான். இங்கே மேலே பானை இருக்குது பார்த்தீங்களா? இந்த பானை 2 வாயும் ஒன்றா சேர்த்து கட்டி அதை ஒரு பைக்குள்ளே போட்டு வரவங்களுக்கு கொடுப்பாரு. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அதில் ஒரு பகுதி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பொண்ணுங்க வந்து ஹிந்து பொண்ணுங்க. மற்ற மதத்தினர் வர்றது தப்பு இல்லை. ஆனால் அவர் என்ன வேலை பண்ணுறாரு? இந்த மாதிரி ஷரியத்தில் இடம் இருக்கா? பெண்களை வந்து, அதாவது மற்ற பெண்களை இந்த மாதிரி கையை பிடிச்சி தொடலாம் அப்படின்றதுக்கு உரிமை இருக்கா? இதே என்னுடைய டவுட்டு. இதுக்கு ஆலிம்கள் தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு பதில் சொல்லுங்கள். பயப்படுறவங்க சொல்ல வேணாம். அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும் பயப்படுறவங்க இதுக்கு உண்மையான பதிலை கீழே கமெண்ட்டில் போடுங்க. அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும் பயம் இல்லை. இவரை பார்த்தாலும் எனக்கு பயம் இருக்குது. ஏன்னா இவர்கிட்டருந்தும் நான் வந்து கைவிட்டு வாங்கிட்டு இருக்கிறேன். ஸோ அது நின்றுமோன்னு எனக்கு பயமாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஆலிம்கள் இதுக்கு பதில் போட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வயிற்று பொழப்பை கவனிச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நான் பேசவும் விரும்பலை. இறைவனுடைய சட்டத்துக்கு பயந்து இவர் வந்து ஒழுங்காக இருக்கிறாரா நீங்களே பாருங்கள். அது மட்டும் கிடையாது. ஒரு வாரத்துக்கு சனிக்கிழமை இவர் இடத்துக்கு போனீங்கன்னா 30 குழந்தைங்க 30 பிள்ளைங்க வரைக்கும் அவங்க வாழ்க்கையை கெடுத்து விடுறாரு. அந்த பிள்ளைங்களோட சம்மதமே இல்லாட்டியும் ஏதோ ஒன்று சொல்லி அங்கே என்ன அவர் பண்ணுவாரோ தெரியல, ஏதோ ஒரு கழும்பு மாதிரி எடுத்துகிட்டு வந்து நிறையா பேருக்கு வாயில் வச்சு விட்றாரு. முடியலேன்னு போனால் அவங்களுக்கு ஏதோ வச்சு விட்றாரு. அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணுறாரு. இப்போ இந்த மாதிரி நிறையா பொண்ணுங்களுடைய கேஸ்லாம் அங்கே போகுது இல்லை, தலாக் விவகாரம். அவங்களெல்லாம் கரெக்டாக தலாக் மட்டும் தான் பண்ணி விட்றாரு. சேர்த்து விட்றதுக்கெலாம் இவர் எந்த வேலையுமே பண்ணுறது கிடையாது. அந்த பிள்ளைங்கள்லாம் அழறதை நான் பார்க்குறேன். துடிச்சு அழுகுறாங்க. கண்ணீர் ஊற்றுது, என் வாழ்க்கை போச்சேன்னு. ஆனால் அதை பற்றியெல்லாம் இவர் கவலையே படல. ஒரு வாரத்துக்கு 30லேருந்து 50 பிள்ளைங்க வாழ்க்கை சீரழியுது. இதெல்லாம் கேட்குறதுக்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு நல்ல ஆண்மகனும் இது வரைக்கும் பிறக்கலையோன்ற டவுட்டு எனக்கு வருது. ஏன்னா இதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். அங்கே இருக்க இன்னும் ஹிந்து பொண்ணுங்கள்லாம் வர்றாங்க. அவங்க கையை பிடிச்சி இழுத்து இவர் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து கேவலமாக இருக்குது. இது வந்து இஸ்லாத்தை வந்து கெடுக்கிற வேலை பார்த்துட்ருக்காரு. இதெல்லாம் வந்து தட்டி கேட்குறதுக்கு நம்ம இஸ்லாத்தில் இது வரைக்கும் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்த ஒரு ஆலிம் கூடவா இல்லை ஒரு ஆண்மகன் கூட இல்லையா அப்படின்ற கேள்வி எழுது. ஒரு வாரத்துக்கு 30 பொண்ணுங்கள்லேருந்து 50 பொண்ணுங்க வாழ்க்கையை ஈஸியாக தட்டி விட்டுட்டு கெடுத்து விட்டுட்டு போகிறாரு. அவங்களுக்கு எந்த செட்டில்மெண்ட்டும் வாங்கி கொடுக்கல. இஸ்லாம் இதுதான் சொல்லியிருக்கா. எந்த ஷரியத்தையும் அவர் ஃபாலோ பண்ணல. அவருடைய ரூமில் அமெரிக்காவில் படித்த மாதிரி ஃபோட்டோ ஒட்டி வச்சுருக்கிறாரு. என் முன்னாடியே பல முஸ்லீம் பொண்ணுங்க வந்து பேசுகிறாங்க. அவனை அழிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. நான் இருக்கேல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இருக்கேல்ல, என்கிட்ட சொல்லிட்டே இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவர் பார்த்துக்கிறாருன்னா இவர் என்ன வலியுள்ளான்னு யாரும் அறிவிச்சிருக்காங்களா? அது தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்கள், இவர் வலியுள்ளா அப்படின்னா இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாரா? ஒரு களிமா விரலில் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து கழும்பு மாதிரி ஒரு கருப்பு கலரில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க வாயில் வச்சு விட்றாரு ஆக்காட்ட சொல்லி. நாங்கள் போகிறோம், எங்ககிட்ட அந்த பையை வந்து வேணுமான்னு கேட்குறாரு. நாங்கள் எதுக்கு வந்தோடனே அவருக்கு தெரியாமல் கேட்டார். உடனே இல்லை நாங்கள் எது கேட்க வரல அப்படின்னோன்னா உடனே கையில் கொடுத்ததை பறிச்சுட்டு போயிட்டார். இந்த பானையை கட்டி ஒரு பையில் கொடுத்தாரு. அதை பறிச்சுட்டு போயிட்டார். டக்குன்னு கொடுங்கன்னு சொல்லி வெடுக்குன்னு பறிச்சுட்டு போகிறாரு. கொஞ்சம் கூட நான் எதுவும் சொல்ல விரும்பலை. தயவு செஞ்சு உண்மையிலே அல்லாஹ் ரசூலுக்கு பயப்படக்கூடிய மக்களாக இருந்தீங்கன்னா இதை மேலெடுத்து கொண்டு போங்க. நான் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் தலைவர்கள்ட்ட பேசிட்டேன். அவங்களுக்கு இதை அனுப்பியும் அவங்க யாரும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்களே தவிர கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அது இன்னும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இந்த மாதிரி அநியாயங்களை பார்த்துக்கிட்டு நம்ம யார் சும்மா இருந்தாலும் சரி, இந்த அநியாயத்தை பண்ணதில் நமக்கும் பங்கு அல்லாஹ் எழுதுவான்றதை நீங்கள் யாரும் மறந்துடாதீங்க. சரியா? இந்த தவறுகளை உடனடியாக கண்டிக்கலைன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதே ஆள் கையால் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனடியாக இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து நடவடிக்கை எடுத்து அவரை வந்து அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தி நல்ல அல்லாஹ் ரசூலுக்கு பயந்த மக்களுக்கு நன்மை செய்ய நினைக்கக்கூடிய முக்கியமாக முஸ்லீம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்க நல்லா வாழணும்னு நினைக்கணும். அதுக்கான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதரை தலைவரை அங்கே வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்ய தவறினால் நிச்சயமாக இம்மையிலையும் மறுமையிலையும் இதுக்கான பங்கு உங்கள் மேலே உண்டு அப்படின்றத யாரும் மறந்துட வேண்டாம். இதை நான் இறைவனுக்காக வேண்டி இந்த தவறை தட்டி கேட்குறதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு இதை வெளிச்சம் போட்டு காட்டுங்க. இந்த மாதிரி மோசமான ஆட்கள் கிட்ட போய் மாட்டிக்கிறாமல் உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலை நோக்கி செலுத்துங்க. அப்போது ஒரு விஷயம் நான் கேட்டேன், நீங்கள் இந்த விஷயத்தை எனக்கு சரி பண்ணி தரீங்களா அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்றதுக்காக தான் நான் கேட்டேன். நிச்சயமாக அல்லாஹ் தவிர யார்கிட்டையும் எனக்கு உதவி கேட்கல. அப்போ அவர் சொன்னார், 2 ஃபோட்டோ நீ அனுப்பு, 2 ஃபோட்டோ அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் 2 ஃபோட்டோ அனுப்பு, இது சரியாக வருமா வராதான்றதை உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அமௌண்ட்டு அதெல்லாம் கூட பேசினார்.
இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. இதை வந்து உண்மையிலே ஒரு டவுன் ஹாஜி தானா இல்லை சூனியக்காரரா அப்படின்றத பார்க்குற மக்கள் நீங்கள் தான் சொல்லணும். திருச்சியில் இருக்க எல்லாருக்குமே இது தெரியும். இதை பார்க்குறவங்க உண்மையான விஷயம் எது, இதை பற்றின தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பொண்ணுங்க துடிச்சு அழுகிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வரல, ரத்த கண்ணீர் தான் வருது. இதுக்கான உடனடியான தீர்வை நம்ம நோக்கி போகணும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய பேரம்பேத்திக்கு நம்ம இருக்கோம், இல்லை அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். இறைவன் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் விட்டு நம்ம மக்களை எல்லாம் பாதுகாக்கணும். துவாவோடு சேர்த்து நம்மளுடைய முயற்சியும் அதுக்கு இறைவன் நல்ல வெற்றி நமக்கு தரட்டும், அவனுடைய பாதுகாப்பை நமக்கு தரட்டும். ஆமீன்.